இந்த வீடியோவில் chronic obstructive pulmonary disease COPD பற்றி பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் வந்து 4 லேயர் இருக்கும். இந்த இன்னர் லேயர், this one is the mucosa, inside here lumen is presented, so this one is the mucosa, submucosa, this one is muscularis propria and serosa or adventitia. So these are the 4 layers. Okay, so respiratory tract la this inside lumen, then mucosa, submucosa, this one muscularis propria and serosa, 4 layer இருக்கு. இந்த submucosa லேயரில் gland present ஆகிருக்கு. இந்த கிளாண்ட் தான் வந்து செக்ரீட் பண்ணும், அதனால் இங்கே வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்ணும். கிளாண்ட் பாருங்கள், ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வந்து நார்மலாக ப்ரெசென்ட் ஆகிருக்க ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். நம்ம இங்கே பார்க்க போகிறது COPD டிசீஸ் கண்டிஷனை பார்க்க போகிறோம். இதில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்? கொலாட்ரல் ஏர்வேஸ். கொலாட்ரல் ஏர்வேஸ்னால் ஏர்வேஸ் எப்படி இருக்குது, ரெஸ்பிரேட்டரி ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், இது வந்து லோயர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். இதில் வந்து நாசோஃபாரிங்ஸ், பாரிங்ஸ், லாரிங்ஸ், அப் டு லாரிங்ஸ் அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட். ட்ரெக்கியா, தென் பிராங்கி, பிரைமரி பிராங்கி, செகண்டரி, டெர்ஷரி, தென் டெர்மினல் பிராங்கியோல்ஸ். அதுக்கப்புறம் வந்து ரெஸ்பிரேட்டரி பிராங்கியோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, பிராங்கி அண்டு பிராங்கியோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் ஆவியோலார் டக் அண்டு ஆவியோலார் ஷாக். இதை வந்து நார்மல் ரெஸ்பிரேட்டரி ட்ரீ. எதுலேருந்து ஆரம்பிக்குது? திஸ் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் ஆரம்பிக்கிறது, ட்ரக்கியாலேருந்து ஆவியோலார் ஷாக் வரைக்கும் முடியுது. ஓகே, இந்த ட்ரீ நார்மல் ட்ரீ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். இதில் வந்து கொலாட்ரல் ஏர்வேஸ், கொலாட்ரல் எங்கெங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு பிராங்கியோல்ஸ், இது வந்து இன்னொரு பிராங்கியோல்ஸ். ஸோ பிராங்கியோல்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆகும், கனெக்டட் ஆகலாம். இல்லாட்டி ஒரு பிராங்கியோல்ஸும் ஆவியோலார் ஷாக் இது வந்து கனெக்டட் ஆகலாம், அல்லது ஒரு ஆவியோலார் ஷாக் இன்னொரு ஷாக் கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ 3 சான்சஸ் இருக்குது. பிராங்கியோலஸ் வந்து இன்னொரு பிராங்கியோல்ஸ் கூட வந்து கனெக்ட் ஆகும், இல்லாட்டி பிராங்கியோல்ஸ் வந்து ஆவியோலார் ஷாக் கூட வந்து கனெக்ட் ஆகும், இல்லாட்டி ஒரு ஆவியோலார் ஷாக் இன்னொரு இது கூட கனெக்ட் ஆகும். அது மாதிரி ஒரு ஆவியோலார் ஷாக் இன்னொரு ஆவியோலார் ஷாக் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நேம் ஃபோர்ஸ் ஆஃப் ஹோகன். ஓகே, இதுக்கு நேம் ஃபோர்ஸ் ஆஃப் ஹோகன். இதை எப்படி சொல்லலாம்னா இன்டர் ஆவியோலார் கொலாட்ரல். ஓகே, இன்டர் ஆவியோலார் கொலாட்ரல்னு சொல்கிறான். ஒரு பிராங்கியோல்ஸ் இன்னொரு ஆவியோலார் ஷாக் கூட, பிராங்கியோல்ஸ் இன்னொரு பிராங்கியோல்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகிறது நேம் வந்து சேனல் ஆஃப் மார்டின். ஒரு பிராங்கியோல்ஸ் இன்னொரு பிராங்கியோல்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது. ஒரு பிராங்கியோல் வந்து ஒரு ஆவியோலார் ஷாக் கூட கனெக்ட் ஆகிறது, சேனல் ஆஃப் லாம்பர்ட். ஓகே, ஸோ ஆவியோலார் ஷாக் ஃபோர்ஸ் ஆஃப் ஹோகன். பிராங்கியோல்ஸ் இன்னொரு பிராங்கியோல்ஸ் கூட கனெக்ட் ஆகிறது, சேனல் ஆஃப் மார்டின். பிராங்கியோல்ஸ் ஆவியோலார் ஷாக் கூட கனெக்ட் ஆகிறது, சேனல் ஆஃப் லாம்பர்ட். இதை எப்படி சொல்லலாம்? ஃபோர்ஸ் ஆஃப் ஹோகனை இன்டர் ஆவியோலார் கொலாட்ரல், சேனல் ஆஃப் மார்டினை இன்டர் பிராங்கியோலார். திஸ் ஒன் சேனல் ஆஃப் லாம்பர்ட்டை வந்து பிராங்கியல் ஆல்வியோலார். ஸோ டோட்டலி we have 3 names. COPD-யை வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இது வந்து ஒரு chronic obstructive pulmonary disease. இது வந்து என்ன பண்ணுதுன்னா அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. ஓகே, இட் இஸ் எ டேர்ம் ஆஃப் குரூப் ஆஃப் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன். இது வந்து எதனால் நடக்குது? குரூப் ஆஃப் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன் இன் விச் chronic. இது என்ன பண்ணுதுன்னா அப்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுது இன் தட் ஏர் ஃப்ளோ அட் எனி லெவல். நம்மளுக்கு வந்து ட்ரக்கியாலேருந்து ஆவியோலார் ஷாக் அந்த லெவலில் எந்த லெவல்லனாலும் இது வந்து அஃபெக்ட் பண்ணலாம். ஃப்ரம் ட்ரக்கியா டு ஸ்மாலஸ்ட் ஏர்வே, இங்கே வந்து ஆவியோலார் ஷாக் வரைக்கும் எந்த பார்ட்டியாவது இது வந்து அஃபெக்ட் பண்ணும். இதுக்கு தான் நேம் வந்து COPD, ரிசல்ட்டிங் இன்
ஃபங்க்ஷனல் டிசபிலிட்டி ஆஃப் லங்ஸ். இதனால் நம்ம லங்ஸில் வந்து அதோட ஃபங்க்ஷனாக பண்ண முடியல, டிசபிலிட்டி ஆகுது. ஸோ இது வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். இது வந்து ஒரு குரூப் ஆஃப் பேத்தாலஜிக்கல் கண்டிஷன், க்ரானிக் கண்டிஷன். இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. ஏர் ஃப்ளோ வந்து ட்ரக்கியாலேருந்து ஆவியாளர் ஷாக் வரைக்கும் எங்கே வேணாலும் அஃபெக்ட் பண்ணும். அதனால நம்மளோட லங்ஸோட ஃபங்க்ஷனோட எபிலிட்டி குறையுது. ஸோ என்னென்ன டிசீஸ்லாம் வந்து இந்த சிஓபிடிக்கு அண்டரில் வருதுன்னா, chronic bronchitis, emphysema, dysbronchial asthma, bronchitis, small airways disease. This one is bronchiolitis. இந்த எல்லா டிசீஸுமே வந்து கம்ஸ் அண்டர் சிஓபிடி. எல்லா டிசீஸுக்கும் காமனான ஒரு திங் என்னென்னா, எல்லாத்துலேயுமே அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஆனால் அது அப்புறம் ஏன் இவ்வளோ டைப்ஸ்னு சொல்லி பார்த்தோன்னா, எந்த லெவல், அதாவது ட்ரக்கியாலேருந்து ஏவியலர் ஷாக், அது எந்தெந்த லெவலில் இருக்குது அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது அதை பொறுத்து இது இவ்வளோ டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். ஸோ இது எல்லாத்துக்கும் காமன் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே வந்து க்ரானிக் டிசீஸாக இருக்கும். நன் ஆஃப் தம் அக்யூட். ஓகே, எல்லாமே வந்து க்ரானிக்காக இருக்கும். லெவல் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் ட்ரக்கியாலேருந்து அவியலர் ஷாக் அங்கே தான் வந்து டிஃப்ரெண்ட் வருது. ஸோ பேத்தோஜெனிசிஸ் ஆஃப் அப்ஸ்ட்ரக்ஷன் டிஃப்ரெண்ட், அதுதான் மெயின் டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் வேறு எந்த லெவல், அதாவது அசினஸா, பிராங்கஸ், பிராங்கியோலஸ் எந்த எந்த இடத்த அந்த லெவலில் வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்புறம் வந்து எந்த ஏஜ், என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர், ஈட்டியாலஜி, பேத்தோஜெனிசிஸ், கிராஸ் ஃபியூச்சர், மைக்ரோஸ்கோபி, இதை வச்சு தான் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிசீஸ் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். ஸோ க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ் வந்து மோஸ்ட் காமன் கண்டிஷன். இது வந்து என்ன ஆகுதுன்னா, ரெசிஸ்டண்ட் காஃப், அவங்களுக்கு தொடர்ந்து காஃப், கண்டினியூவஸாக காஃப் இருக்கும். அலாங் வித் ஸ்பூட்டம் ஆஃப் த அவங்க வந்து எப்போல்லாம் அவங்களுக்கு காஃப் வருதோ அப்போ வந்து ஸ்பூட்டம் வரும். எக்ஸ்பெக்டோரேஷன்னா ஸ்பூட்டம் அலாங் வித் காஃப், ஸ்பூட்டம் வந்து வரும் மோஸ்ட் ஆஃப் த டைம். அட்லீஸ்ட் 3 months த இயர் ஃபார் 2 or more consecutive years. அதோட மீனிங் என்னென்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் எக்ஸாம்பிள் ஜனவரியில் வருதுன்னா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 monthsக்கு அவங்களுக்கு ஸ்பூட்டம் அலாங் வித் காஃப் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் ஜனவரிக்கு, அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் தொடர்ந்து 3 yearsக்கு 3 monthsக்கு வந்து அந்த டிசீஸ் வந்துட்டு போகும். அதுதான் வந்து க்ரானிக் ப்ராங்கைட்டிஸ். ஈட்டியாலஜி மெயின் ரீசன் வந்து ஸ்மோக்கிங். ஸ்மோக் பண்ணுறப்ப ஸ்மோக் எங்கே போகுது, இங்கே வந்து இரிட்டேஷன் பண்ணுது. அந்த ஸ்மோக் டைரெக்டாக வந்து லூமனுக்கு வருது. லூமன் இங்கே என்ன ஆகுது, இட் காசிங் இரிட்டேஷன் ஆஃப் தட் வால் ஆஃப் த ட்ரக்கியா. மெயினாக வந்து இங்கே வந்து இரிட்டேஷன் பண்ணுறதுனால சப்மியூக்கோஸால் நம்ம பார்த்துருக்கோம் கிளாண்ட் இருக்குது. கிளாண்டில் வந்து ரேராக அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இந்த கிளாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இங்கே வந்து தட் செல்லுலார் அடாப்டேஷன், ஹைப்பர்ட்ராஃபி, ஹைப்பர்ப்ளேஷியா நடக்குது. அதனால் சைஸும் நம்பரும் இன்க்ரீஸ் ஆகி இந்த கிளாண்ட் அதிகமாக செக்ரீட் பண்ணி ப்ரொடியூஸ் ஆகுது. கிளாண்டோட ரோல் என்ன, மாய்ச்சரை செக்ரீட் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மோர் அண்ட் மோர் அபண்டன்ட் செக்ரீஷன், ஓகே, அந்த கிளாண்ட் ஸோ அக்குமுலேட் இன் த லூமன் ஆஃப் த ட்ரக்கியா காசிங் அப்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து ட்ரக்கியாவில் வந்து அப்ஸ்ட்ரக்ஷனை காஸ் பண்ணுது. ஸோ பேஷண்ட் ஹாவ் டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங். அதனால் அவங்களுக்கு ப்ரீத் பண்ண, ஏன்னா இங்கே வந்து ஹை மாய்ச்சர் இருக்குது, அதனால் ப்ரீத் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. கான்ஸ்டன்ட்லி டயர்ட் டு காஃப். ஸோ ஹீ இஸ் ட்ரையிங் டு டேக் அவுட் ஸ்பூட்டம். லைக் தட் வே தே வில் ட்ரை கிளியர் தட் trachea part. They want to remove that sputum also. They have continuous cough. He is trying to take out sputum, split that sputum. Like that only there are trying. So over secretion, இங்கே வந்து ரீசன் என்ன, ஓவர் செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ். ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் அண்ட் சைஸ் ஆஃப் மியூக்கோசல் கிளாண்ட். ஓகே, அதுதான் வந்து ரீசன். அவங்களுக்கு வந்து தொடர்ந்து கண்டினியூவஸாக காஃப் அலாங் வித் ஸ்பூட்டம் வர்றதுக்கு. ஸ்மோக்கிங் வந்து மெயின் ரீசன் பார்த்துருக்கோம். நான் ஸ்மோக்கிங் பீப்புள் கூட அஃபெக்ட் ஆகுவாங்க. அது எதனாலன்னு சொல்லி பார்த்தா, அட்மாஸ்பெரிக் பொல்யூஷன், ஆக்குபேஷன், அவங்களோட தொழில், அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன், இந்த அதர் ரீசன், இதெல்லாம் மெயின் வந்து ஸ்மோக்கிங். நான் ஸ்மோக்கர் ஆல்சோ அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ஆக்குபேஷன், இன்ஃபெக்ஷன் அண்ட் அட்மாஸ்பெரிக் பொல்யூஷன். கிராஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோன்னா, தட் பிராங்கியல் வால் திக் அண்ட்
ஓகே, திக்காக இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா இதுதான் வந்து நார்மலாக இருக்கிறதுக்கும் தட் க்ரானிக் ப்ராங்கைட்டிஸுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. நார்மல் இது வந்து மியூக்கோசா, இது வந்து சப் மியூக்கோசா. தேர்ட் ஒன் இஸ் this muscularis porphyria and fourth one is serosa. ஓகே, இதில் வந்து இந்த தேர்ட் லேயர்லேயும் இந்த ஃபோர்த் லேயர்லேயும் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஃபஸ்ட்டு தட் மியூக்கோசா அண்டு சப் மியூக்கோசாவில் தான் வந்து சேஞ்சஸ் வரும். அதனால தான் திக்கனிங்காக இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே காப்லெட் செல் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நார்மலி 1 or 2 தான் வந்து நார்மலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய காப்லெட் செல் பிகாஸ் ஆஃப் ஹைப்பர்ப்ளேஷியா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. கிளாண்ட் இங்கே வந்து கம்மியாக கிளாண்ட் இருக்குது, இங்கே நிறைய கிளாண்ட் வேறு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் இன்ஃபில்ட்ரேட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ சம் காப்லெட் செல் ஃபியூ தான் இங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, 1 or 2. இங்கே வந்து மல்டிபிள் காப்லெட் செல் பிகாஸ் ஆஃப் ஹைப்பர்ப்ளேசியா ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து சைஸ் அண்ட் நம்பர் இதை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து சைஸ் அண்ட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேர்டு அண்ட் ஃபோர்த் லேயரில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, போத் ஆர் சேம் ஒன்லி. ஸோ கார்பரேட் செல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிராங்கியல் எபிதீலியம் மேசோஸ் ஸ்குவாமஸ் மெட்டப்ளேஷியா அண்ட் டிஸ்பிளேஷியா. ஓகே, அந்த பார்ட் வந்து மெட்டப்ளேஷியா அண்ட் டிஸ்பிளேஷியா ஆகிருக்கு. லிட்டில் க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி செல் இன்ஃபில்ட்ரேட் அதுக்குள்ளே வந்திருக்கு. தென் கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா அவங்களுக்கு வந்து தொடர்ந்து காஃப் இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஃபார் லாங் டைம். ஓகே, continuous cough with sputum also will come for long time. Initial beginning heavy smoker, இனிஷியலில் வந்து ஹெவி ஸ்மோக்கரை தான் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ த்ரோட் கிளியரிங் விச் ஒர்ஸ் இன் வின்டர், அவங்களுக்கு வந்து வின்டர் டைம் அப்போ ரொம்ப அந்த த்ரோட் கிளியரிங் ப்ராசஸ் தொடர்ந்து கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெக்கரண்ட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் ஆல்சோ காமன். அதுக்கப்புறம் வந்து டிஸ்னியா, அவங்களுக்கு வந்து ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும். அதனால் இவங்க வந்து பேஷண்ட் வந்து ப்ளூ கலரில் இருப்பாங்க. பேஷண்ட் கால்டு ப்ளூ பிளேடர் அப்படின்னா வந்து அவங்க பிகாஸ் ஆஃப் சைனோசிஸ் பேஷண்ட் வந்து ப்ளூ கலருக்கு சேஞ்ச் ஆகிருப்பாங்க கலரையும். பேஷண்ட்டோட பாடி ப்ளூ கலராக மாறின்னு சொல்லி பார்த்துருக்கோம். எதனால் ப்ளூ கலராக மாறுதுன்னா ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னால. நம்ம வந்து செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறப்ப ரைட் சைடு ஹார்ட் வந்து என்லார்ஜ்மெண்ட்டாக தெரியும். ஏன்னு சொல்லி பார்த்தோன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் இம்பியூர் பிளட் கோஸ் டு ரைட், இங்கேருந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு வருது, அது மூலமாக லங்ஸுக்கு போயிட்டு இங்கே ப்யூரிஃபிகேஷன் நடக்கும். ப்யூரிஃபிகேஷன் முடிஞ்சிட்டு லெஃப்ட் சைடு இங்கே வரணும். ஆனால் வந்து என்ன ஆகுனா இங்கே வந்து க்ரானிக் பிராங்கைட்டிஸ், இங்கே வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுது. அதனால் அந்த பிளட் வந்து இங்கே போகாமல் ரிட்டர்ன் ஆகுது. ரிட்டர்ன் வந்து ரைட் வென்ட்ரிக்கலுக்கு போகுது. இங்கே ஆல்ரெடி இம்பியூர் பிளட் இருக்குது, இப்போ வந்து பியூர் பிளட் எல்லாமே சேர்ந்து இங்கே வந்து வால்யூம் ஆஃப் பிளட் வந்து அதிகமாகுது. ஸோ அதனால தான் அவங்க பாடி ப்ளூ கலராக இருக்குது. அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து அவங்க லங்ஸ் டிஃபிகல்ட், தே ஹாவ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரீத். ஸோ பிளட் ரிட்டர்ன் டு ரைட் ஹார்ட். Are we having right ventricle having more blood, so leads to RV hypertrophy. அதுதான் இல்லாட்டி ரைட் ஹார்ட் ஃபெயிலியர். ஸோ அதனால தான் அவங்களோட அந்த ஹார்ட்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. பிக் ஹார்ட், கவுக்கு எப்படி ஹார்ட் இருக்குமோ அது மாதிரி பெரிய ஹார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ தே ஹாவ் லங் ப்ராப்ளம். திஸ் நேம் இஸ் கால்ட் அஸ் கோர் பல்மனலே ஹார்ட் ஆஃப் கவ். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் chronic bronchitis. So chronic bronchitis, one of the COPD, chronic obstructive pulmonary disease. ரைட் ஹார்ட் ஃபெயிலியர்னால இந்த டிசீஸ். மெயின் ஈட்டியாலஜி ஃபேக்டர் வந்து ஸ்மோக்கிங். நான் ஸ்மோக்கர் கூட அஃபெக்ட் ஆகுறாங்க. எதனால? அட்மாஸ்பரிக் பொல்யூஷன், ஆக்குபேஷன் அண்டு இன்ஃபெக்ஷன். Thanks for watching.